வணக்கம். வினோ மீடியா உங்கள் ஊடகம். 2021 தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஆதரவாக நின்ற அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வாக்காளர்களும், பாட்டாளி மக்கள் கட்சியின் வாக்காளர்களும் இன்றும் அதே மனநிலையில்தான் இருக்கிறார்களா என்ன? தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக இணைந்துவிடும் என்ற தோற்றம் காணப்பட்ட நிலையில் திடீரென்று திமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்து பரபரப்பு காட்டிவிட்டார் பிரேமலதா விஜயகாந்த். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக இணையாமல் போன நிகழ்வு அதிமுக, பாஜக ஆகிய கட்சிகளுக்கு பெரிய ஏமாற்றம் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனாலும் அதை வெளிக்காட்டாமல் சமாளிக்க முற்படுகின்றன அதிமுகவும் பாஜகவும். அமரர் விஜயகாந்த் அவர்களின் ஆன்மா மன்னிக்காது என்றும், மூழ்கும் கப்பலில் ஏறிவிட்டது தேமுதிக என்றும் விமர்சனங்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. இதுவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக இணைந்திருந்தால் சம்பந்தப்பட்ட கட்சிகளின் குரல் வேறு மாதிரியாக இருந்திருக்கும். எங்கள் கூட்டணி பலமாகிவிட்டது, திமுக தோற்பது உறுதி என்ற குரல்கள் உயர்ந்து ஒலித்திருக்கும். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி காலத்தில் சட்டசபையில் எதிர்க்கட்சியாக அமர்ந்து உயரம் தொட்ட தேமுதிக அதன் பிறகு தொடர்ந்து சரிவையை சந்தித்து வந்திருக்கிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 1% வாக்குகளை கூட பெறவில்லை தேமுதிக. அந்த அளவுக்கு தேர்தல் களத்தில் பலத்தை இழந்து நிற்கும் தேமுதிக இன்று உற்சாகமாக இருக்கிறது. திமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிகவுக்கு 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு குறையாமலும் 1 நாடாளுமன்ற மேல்சபை தொகுதியும் கிடைக்கப் போகிறது என்ற நிலைமையில் மகிழ்ச்சியுடன் காணப்படுகிறது தேமுதிக. நாடாளுமன்ற மேல்சபை உறுப்பினர் தேர்விலும் சரி, சட்டமன்ற உறுப்பினர் தேர்தல் போட்டியிலும் சரி, திமுக கூட்டணியில் வெற்றி வாய்ப்பு அதிகம் உண்டு என்ற கணிப்பு நிலவுவதால் தேமுதிக சந்தோஷமாக இருப்பதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அதே சமயம் பலம் இல்லாத தேமுதிகவை கூட்டணியில் இணைத்து கொண்டு அதனால் திருப்தியடைய திமுகவுக்கு என்ன காரணம் இருக்க முடியும் என்பது இங்கே கேள்வி. அதேபோல தங்கள் கூட்டணியில் தேமுதிக இணையாமல் போனதால் அதிமுக மற்றும் பாஜக கட்சிகள் கவலைப்பட என்ன காரணம் என்பதும் தொடர் கேள்வி. இரண்டுக்கும் பதில் ஒன்றுதான். திமுக தலைமையிலான கூட்டணி மற்றும் அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆகிய 2 அணிகளுமே ஒவ்வொரு தொகுதியிலும் 500, 1000 வாக்குகளை கூட முக்கியமாக நினைக்கின்றன என்பதுதான் அந்த பதில். நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சி தேர்தலில் யாருடைய வாக்குகளை சிதறடிக்கப் போகிறது என்பது தெரியாமல் இருக்கும் சூழலில் வெற்றி தோல்வி மிகச் சிறிய வாக்குகளால் தீர்மானிக்கப்படலாம் என்று அரசியல் வட்டாரம் நினைக்கிறது. இந்த இடத்தில்தான் முக்கியத்துவம் பெறுகிறது தேமுதிக. மொத்தம் இருக்கும் 234 தொகுதிகளில் குறிப்பிட்ட சில தொகுதிகளை விட்டு கொடுத்துவிட்டு மீதமுள்ள தொகுதிகளில் கிடைக்கக்கூடிய சொற்ப வாக்குகளை மிக முக்கியம் என்று கருதுகின்றன 2 அணிகளும். ஆகையால் தேமுதிகவை தங்களோடு இணைத்து கொள்ள பெரும் முயற்சி எடுத்து அந்த போட்டியில் வெற்றி பெற்று திருப்தி அடைந்திருக்கிறது திமுக. அதே சமயம் ஏமாந்து போன நிலையில் அந்த கட்சிக்கு சாபம் விட்டு கொண்டிருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி. அது மட்டுமல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி போன்றவற்றால் கூட்டணிக்கு எந்த அளவு நன்மை கிடைக்கும் என்று தெரியாமல் தடுமாறுகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் பாஜக தலைமையிலான கூட்டணியில்தான் தான் இணைந்திருப்பதாக சொல்கிறார். தொகுதி பங்கீடு குறித்து பாஜகவிடம்தான் பேசுவோம் என்கிறார் அவர். பாஜக கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இணைந்ததை ஒப்புக்கொள்ள அவர் தயங்கவில்லை என்பது புரிகிறது. ஆனால் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் முதல்வர் வேட்பாளர் என்று அதிமுக சொல்லிக் கொண்டிருக்கும் நிலையில் அந்த கட்சி தினகரனுக்கு என்ன பதில் சொல்ல போகிறது என்பது தெரியவில்லை. மௌனமாகவும் கடந்து போய்விடலாம். ஆனால் இங்கே பிரச்சனையின் மையப்புள்ளி தொண்டர்கள் மற்றும் கட்சி அபிமானிகளின் மனங்களில் இருக்கிறது. கடந்த 2021 தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருக்கத்தில் தமிழக அரசு அறிவித்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு அறிவிப்பானது முக்குளத்தூர் மக்களிடம் அதிருப்தியை உண்டாக்கியது. அதன் பாதிப்பு தேர்தல் முடிவுகளில் எதிரொலித்தது.
அந்த சமயத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனித்து போட்டியிடவும் தினகரன் சார்ந்த சமூகம் அவருக்கு ஆதரவு தந்தது. முக்குலத்தோர் மக்களின் முகமாக அறியப்பட்ட பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இருந்த போதும் தினகரன் பிரித்த வாக்குகளால் சுமார் 20 தொகுதிகளில் தோல்வியை தழுவியது அதிமுக. அதன் பிறகு கடந்து போன சுமார் 5 வருடங்களிலும் எடப்பாடி பழனிசாமி ஒரு துரோகி என்றே சொல்லி வந்திருக்கிறார் தினகரன். எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதர் முக்குலத்தோர் மக்களுக்கு எதிரானவர் என்கிற ரீதியிலேயே களத்தை தயார் செய்து வைத்திருந்தார் தினகரன். இதற்கிடையில் அதிமுக கட்சியில் தொடர்ந்து நடந்த மாற்றங்களால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் பன்னீர்செல்வம். பன்னீர்செல்வம் அவர்களும் முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்துவிட முக்குலத்தோர் சமுதாயத்தை ஓரம் கட்டுகிறார் எடப்பாடி பழனிசாமி என்ற மனப்போக்கு உண்டாவதை தவிர்க்க முடியாமல் போய்விட்டது. சம்பந்தப்பட்ட மக்களின் மனப்போக்கு இப்போதும் அப்படியே தொடரும் பட்சத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு இதுவரை இருந்த ஆதரவில் மாற்றம் வரலாம். அதை சரிக்கட்டும் வகையிலேயே மேல்மட்டத்தில் தலைவர்கள் நட்பு பாராட்டி கொண்டார்கள். அண்ணன் பழனிசாமி என்று பாசம் காட்டும் அளவுக்கு உருகி போனார் டிடிவி தினகரன். ஆனால் அந்த நிகழ்வை கட்சியினர் எந்த அளவுக்கு ரசிக்கிறார்கள் என்ற கேள்விக்கு விடை தேவையாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் வேட்பாளராக டிடிவி தினகரன் ஏற்றுக்கொள்கிறார் எனும்போது அந்த முடிவு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களை எரிச்சல் அடைய செய்யுமானால் அதன் பாதிப்பு தேர்தல் களத்தில் எதிரொலிக்கவே செய்யும். எடப்பாடி பழனிசாமியை நான் ஏற்றுக்கொண்டால் என் மக்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லியவர் டிடிவி தினகரன். அவரையும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பதை தேர்தல் முடிவுகள் தான் சொல்ல வேண்டும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைமை இப்படி இருக்க பாட்டாளி மக்கள் கட்சியும் இன்று வரையில் பிரச்சனையில் இருக்கிறது. மருத்துவர் பெரியவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு அணியாகவும் அன்புமணி அவர்கள் ஒரு அணியாகவும் பாட்டாளி மக்கள் கட்சி பிளவுபட்டிருக்கும் இன்றைய நிலையில் அவர்கள் ஒற்றுமையுடன் தேர்தலை சந்திப்பார்களா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. பெரியவர் ராமதாஸ் தமிழக வெற்றி கழகத்தை நாடுவார் என்று ஒரு பக்கம் பேசப்பட்டது. திமுக பக்கம் செல்வதற்கு முயற்சி நடப்பதாகவும் பேசப்பட்டது. ஆனால் முடிவு தெரியாமல் குழப்பம் நீடித்து கொண்டே செல்கிறது. தமிழக வெற்றி கழகம் புதிய கட்சியாகவும் அதன் தலைவர் விஜய் அனுபவம் மற்றும் வயதில் குறைந்தவராக இருப்பதாலும் ராமதாஸ் அவர்களை கௌரவ பிரச்சனை தடுக்கிறது. அவர் திமுக பக்கம் போகலாம் என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முரண்பட்டு நிற்கிறது. ஆகையால் பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் பிரிவை அணைத்து கொள்ள திமுக தயாராக இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அன்புமணி ஐக்கியமாகிவிட்ட நிலையில் ராமதாஸ் அவர்களையும் அதே கூட்டணியில் இணைக்கும் முயற்சி நடப்பதாக சொல்லப்படுகிறது. அதிலும் முடிவு எட்டப்பட்டதாக தெரியவில்லை. தவிர அன்புமணி தரப்பு போட்டியிடும் தொகுதிகளில் ராமதாஸ் அவர்கள் வேட்பாளர்களை நிறுத்துவாரா என்பதும் தெரியவில்லை. கட்சியும் சின்னமும் அன்புமணியின் வசமாகி போயிருக்க வன்னிய மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்ற குழப்பம் நீடிக்கிறது. ஒருவேளை ராமதாஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேராமல் வேறு அணியில் இணைந்தோ அல்லது தனியாகவோ தேர்தலில் களம் கண்டால் பெரும்பாலான வன்னிய மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்ற கேள்விக்கு விடை கிடைக்கும். ஆக மொத்தத்தில் இன்றைய நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சியிலும் சரி வாக்காளர்கள் சிதறி போகாமல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிப்பார்களா மாட்டார்களா என்ற குழப்பம் தோன்றுவதை தவிர்க்க முடியவில்லை. சட்டமன்ற தேர்தல் நெருக்கத்தில் வந்துவிட்ட இன்றைய நிலையில் குறிப்பிட்ட மக்கள் மனதில் எப்படிப்பட்ட தாக்கம் இருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.